எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழி, நம்மாழ்வார் எழுதிய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 10வது நூறுல 10வது பதிகத்தில் 6வது பாட்டு. பிரபந்த சீரியல் நம்பர் 3771. போனதுல எனக்கு 6 அமுதானாயின்னு முடிச்சாரா. இப்ப எனக்கு 6 அமுதாய் எனக்கு 6 அமுதாயின்னு ஆரம்பிக்கிறார். அதான் அந்தாதி. இந்த மாதிரி பாட்டுகள் தான் அந்தாதின்றது. எவ்வளவு பாருங்க, 1000 பாட்டை அந்த ஆதி அந்தம் வரா மாதிரி ஒரு உட்காந்த இடத்துல இருந்து ஒரு தரம் கூட ரிப்பீட்டேஷன் கிடையாது, ஒரு தரம் கூட கரெக்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒருத்தர் எழுத முடியறதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் கோவில் திருவாய்மொழிக்கு. அதனால்தான் திராவிட வேதம்னு பேர். அதுக்கு பேரே திராவிட வேதம்னு பேரு திருவாய்மொழிக்கு. திருவாய்மொழி அவ்வளவு வசதியானது. இருக்கிற 4000 திவ்ய பிரபந்தமே வசதி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் கோவில் திருவாய்மொழி ரொம்ப வசதி. திருவாய்மொழி ரொம்ப வசதி, அதுலேயும் கோவில் திருவாய்மொழி அதுலேயும் செலக்டிவா இருக்கிறது. அதான் இதில் சொல்றேன். இந்த பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. எனக்கு 6 அமுதாய் எனது ஆவியை இன்னுயிரை மனக்கார ஆமை மண்ணி உண்டிட்டாய் இனி உண்டு ஒய்வாய் புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய் உனக்கேற்கும் கோல மலர்பாவை காண்பா எனக்கு அன்பேயோ. மலர்பாவை கண்பா எனக்கு அன்பேயோ அப்படிங்கிறதாக பாட்டு. இதை நம்ம பிரித்து படித்தோம்னா, எனக்கு 6 அமுதாய் எனது ஆவியை இன்னுயிரை மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டு ஒழிப்பாய் புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனி புண்டரீக கண்ண தாமரை கண் புண்டரீக கண் செங்கனிவாய் உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா என்ன அன்பேயோ. இப்படியாக பிரிச்சு பார்க்கணும். இப்போ வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்ப்போம். எனக்கு 6 அமுதானாய். மற்றவர்களுக்கெல்லாம் அமுதம் சிறப்பானது, ஆனா எனக்கு நீதான் அமுதம். எனக்கு அமுதம் வேண்டி இல்லை, நீ வேணும் அப்படி சொல்றாரு. எனக்கு அமுதத்தை விட நீயே சிறப்பானவங்க. மற்றவர்களுக்கெல்லாம் அமுதம் சிறப்பானது, அமுதம் கொடுத்த அமுதத்தை விட சிறப்பானது வேற என்ன இருக்கு. ஆனா எனக்கு மற்றதை விட அமுதத்தை விட சிறப்பானவன் நீதான். அதனால எனக்கு நீதான் வேணும் அப்படின்றார். 6 அமுதானாய் நீ எனது ஆவியை இங்கே என்னோட ஆவியானது ஜீவாத்மான்ற ஜீவாத்மா இந்த வெளிவது ஆவியை அந்த ஜீவாத்மாவை என் உயிரை என் சரீரத்தின் உள்ளே இருக்கின்ற பரமாத்மாவை அது சொல்றார். என்ன உள்ளே உயிர்கருவை என் உள்ளத்தின் உள்ளே உள்ள உயிர்கருவை மனக்குன்று காரணங்க. மனக்குன்றது மனசுக்கு, மனக்காராமைன்றது மனசுக்கு ஆறாமைன்னு அர்த்தம். மனசுக்கு மனக்குன்றது மனசுக்கு, ஆறாமைனா திருப்தி இல்லாமல், மன்னினா நிலைத்திருந்து, திருப்தி இல்லாம அப்படியே பார்த்திருந்தது. நன்றாக உண்டிட்டாய், நிலைத்திருந்து நன்றாக மன்னி உண்டிட்டாய்னா என்ன, நிலைத்திருந்து நன்றா ஃபுல்லா அது போற அது முதல்ல சாப்பிட்டது திருப்தி இல்லாம, என்னுடைய உயிரை ஜீவாத்மாவை சாப்பிட்டது திருப்தி இல்லாம நிலைச்சு இருந்து நன்னா சாப்பிட்டேன். நன்னா சாப்பிட்டு உண்டிட்டாய்னா நல்லா சாப்பிட்டுருக்காய். இனி உண்டு ஒழிப்பாய். மீது ஏதாவது அதையும் உண்டு ஒழிச்சிடு. என்னோட ஜீவனை மீதி வைக்காத, இன்னொரு பிறவி குற்ற போறேன்னு சொல்றாரு. இனி உண்டு ஒழிப்பாய். இனி மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சாப்பிட்டு முடிச்சிடு. புனன்னா அதற்கு உண்டான இயற்கையான இடம். புனன்னா அதற்கு உண்டான இயற்கையான இடம். காயான்னா அப்படிப்பட்ட இடத்தில் வளர்ந்த காயம்பு எந்த இடத்துல வளருமோ அந்த இடத்துல, அதாவது காட்டுல தான் காயம்பு இருக்கும், தேவலோகத்துல தான் காயம்பு இருக்கும். காயம்புன்றது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. காய மரம்ன்றது அது ஒரு மரம்,
அந்த காயம்பூ அதை சொல்றாதீங்க. அது இடத்துல வளர்ந்துருக்க, அது வளர வேண்டிய இடத்துல வளர்ந்த காயம்பூ, காயம்பூ நிறத்தன்னா காயம்பூவோட நிறத்தை உடையவனே, புண்டரீக கண், தாமரை போன்ற கண்களை உடையவனே, புண்டரீக கண், செங்கனிவாய், செங்கனிவாய்னா சிவந்த கோவைப்பழம் போன்ற வாய். கனின்னாலே கோவைப்பழம் தான் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் தான் மற்ற கனியெல்லாம், மாப்பழா வாழையெல்லாம் அப்படி தான். கனின்னா முதல்ல கோவைப்பழம் தான். கோவப்பழத்தை தான், வெறும் கனின்னாலே கோவப்பழம் தான், கோவப்பழத்தை தான் சொல்லுவாள். வேற ஏதாவது கனின்னா அது பேரை சொல்லி தான் நீங்கள் சொல்லணும். வெறும் கனின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கோவப்பழத்தை தான் குறிக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் சொல்கிறீங்க. புண்டரி கண், செங்கனி வாய், சிவந்த கோவைப்பழம் போன்ற வாயை உடையவனே, உனக்கு ஏற்கும், உனக்கு ஏற்றபடி இருக்கிற கோலமலர் பாவை, அழகிய தாமரையில் வீட்டிற்கும் பெண்ணான மகாலட்சுமியின் அன்பா, கோலமலர் பாவை அன்பா, கோலமலர் உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா, உனக்கு உனக்கு ஒத்தா மாதிரி இருக்கிற அந்த அந்த தாமரை மலையில் விட்டிருக்க மகாலட்சுமியுடைய அன்புக்கு ஆளானவனே, அன்புக்குரியவனே அர்த்தம். அன்புக்குரியவனே, என் அன்பேயோ, எனக்கு அன்பாக இருக்க அமைந்தவனே, எனக்கு அன்பாக இருக்கவே எனக்கும் அன்பாகவே அமைந்தவனே அப்படிங்கிறதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்று ஆறாமுதான நீ எனது உயிரை ஜீவனை மனத்துக்கு திருப்தி இல்லாமல் உண்டிட்டாய், மீதம் இருப்பதையும் உண்டு திருப்தி கொள்வாய். இயற்கையாகவே தான் விளையும் இடத்தில் விளைந்த இயற்கையாக தான் விளையும் இடத்தில் விளைந்த காயம்பூ போன்ற கருநீல நிறத்தவனே, தாமரை கண்ணனே, கோவைப்பழம் போன்ற வாயை உடையவனே, உனக்கு ஏற்றாற்போல் அமைந்த அழகிய தாமரை வழியில் வீட்டிற்கும் மகாலட்சுமியின் அன்பானவனே, என்னுள் என் அன்பாகவே ஆகி நிற்பவனே அப்படிங்கிறதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.